மச்சான், எலெக்ஷன் வேறு நெருங்கிட்டு இருக்கு. யாருக்குடா ஓட்டு போட போற? இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியிருப்போம். சில நேரங்களில் பதில் சொல்லாமலும் இருப்போம். பட் இந்த ஒரு கேள்விக்கு எலெக்ஷன் நெருங்குற டயத்தில் பதில் சொல்லாமல் இருப்பது ரொம்ப பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று டீ கடையில் டீ குடிச்சிருந்த போது ஒரு 4 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னன்னா, நான் இவங்களுக்கு தாண்டா ஓட்டு போட போகிறேன், இவருக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு பேசினாங்க. எல்லாரும் ஒரு சாராக ஒருத்தருக்கு பேசியிருந்தாங்க. அதில் 5வதாக ஒரே ஒருத்தர் மட்டும், டேய் என்னடா இவர் இது வரைக்கும் சிஎம்மா ஆனதே இல்லையடா, இவரை போட்டு சிஎம்மா வர வச்சனா முதல் 2 வருஷம் அவர் தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பியூரோக்ராட்ஸ் எல்லாருமே கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க, அவங்க கண்ட்ரோலில் தான் ஆட்சி நடக்கும்னு சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட உடனேவே ஒரு 3 பேர் ஆமாம் இல்லை கரெக்டரா, நான் அவருக்கு ஓட்டு போட போகிறது இல்லை அப்படின்னாங்க. ஒருத்தர் மட்டும் அவரோட டைஹார்ட் ஃபேனுன்னு நினைக்கிறேன், அதனால் இல்லைடா நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் தான். இந்த 3 பேரும் இவ்வளோ இமீடியட்டாக அவங்களுடைய மனம் மாறினதுக்கான காரணம் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் நம்மளுக்கே தோன்ற ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு இருப்போம். திடீர்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து டேய் மச்சான் என்ன படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்பான். நம்ம ஸோ இதை படிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். அப்போ டேய் இதை பேண்டா படிக்கிற, இதை படுறா, இந்த கொஸ்டின் தான் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும்னு சொல்லுவோம். நம்மளும் அவன் சொன்னபடியே அந்த கொஸ்டினை படிச்சுட்டு போவோம். கடைசியில் எக்ஸாமில் பார்த்தா 99 விழுக்காடு நம்ம படித்த கொஸ்டின் வரும், அவன் சொன்ன கொஸ்டின் வராது. இந்த மாதிரி எலெக்ஷன் டயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இவங்கள தான் சூஸ் பண்ணோம், இவங்கள தான் சூஸ் பண்ண போகிறோம்னு நினைக்காத பட்சத்தில் இவங்களுக்கு போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ரொம்ப ஈஸியாக பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரோட ஒப்பீனியனால் மாறிடுவோம். அவங்க சொல்கிற ஒப்பீனியனுக்கு மாறி அவங்க சொல்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம். இது சரியாக தப்பான்றது முக்கியம் இல்லை. ஆனால் எலெக்ஷன் டயத்துக்கு முன்னாடி இது நடக்கும்போது நம்ம எந்த விதமான ஆழ்ந்த தீர ஒரு டெசிஷன் எடுக்காமல் இவங்க சொன்னதை இம்பல்சிவாக கேட்டு நடக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிடுவோம். இதில் என்ன தப்புன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு எலெக்ஷனுக்கும் இன்னொரு எலெக்ஷனுக்கும் 5 வருஷம் இருக்குது. அதில் 4.5 வருஷ டைமில் நம்ம ஐடியாலஜிக்கலாக அரசியல் ரீதியாக இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம், யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறது இல்லைன்ற ஒரு தீர்மானத்தை எடுக்காத நம்ம கடைசி ஒரு வாரத்தில் ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுவோமா? இந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் பொலிட்டிக்கலாக நம்மளை யாரும் மேனிப்புலேட் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் எலெக்ஷன் கமிஷன் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் ஆக்டிவ் கேம்பெயினிங் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய மனிதர்களை இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் கேம்பெயினிங் மூலியமாக மாற்றிட முடியும். ஸோ அதனால தான் எலெக்ஷன் கமிஷன் இதை அலோவ் பண்ணுறதில்ல. இதே மாதிரி நேற்று டீ கடையிலேயே இன்னொரு குரூப்பில் மிடில் ஏஜ்டு பீப்புள் 4 பேர் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. டே நான் சீமானுக்கு போட போகிறேன், இல்லைனா விஜய்க்கு போட போகிறேன், இல்லை டிஎம்கேக்கு போட போகிறேன், ஏடிஎம்கே எல்லாரும் பேசியிருந்த போது கடைசியாக ஒருத்தர் வந்தார். எல்லாரும் ஓட்டு போடுறதும் யாருக்குன்னு கேட்டார். எல்லாரும் ஒன்று சொன்னோன்னே டே என்னடா லூஸ் மாதிரி போட்டுட்ருக்கீங்க, ஜெயிக்கிறவனுக்கு போடணும்டா, அதான்டா கரெக்டானது, ஜெயிக்கிறவனுக்கு போட்டாதான்டா கெத்துன்னு சொன்னார். இப்போ ஜெயிக்கிறவனுக்கு தான் நம்ம ஓட்டு போடணுன்னா அதுக்கு எதுக்கு நம்ம டெமோக்ரஸி இருக்கணும்? மொனார்க்கியல் ரூலே இருந்துடலாம்ல. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டு போடுறது மூலியமாக அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா தாங்களே ஜெயிச்சதா ஒரு மனநிலைக்கு அவங்க வராங்க. அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு ஜனநாயகத்துக்கு முக்கியமான ஒரு விஷயமே ஜெயிக்கிறவன் ஜெயிச்சிட்டே இருக்கிறது இல்லை. ஜெயிக்கிறவனோட ஆட்சியில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவன் ஏன் ஜெயிக்கக்கூடாதுன்றதை ஆழமாக சிந்திச்சு இன்னொருத்தரை கொண்டுட்டு வரதுக்கு தான் ஜனநாயகம்ன்ற ஒரு விஷயமே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மேனிப்புலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதமாக மேனிப்புலேட் ஆகியிருக்கீங்களா? கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவன் நம்மால்டா இவனுக்கு சப்போர்ட் பண்ணு, இங்கே நிற்கிறான் பாரு இவன் நம்மளுக்கு எதிரானவன் இவனுக்கு சப்போர்ட் பண்ணாத, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எஸ்பெஷலாக எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடியோ இல்லை எலெக்ஷன் அன்னிக்கோ நடக்கும் பொழுது நம்மளுடைய முடிவுகளை மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழிகளாக அமைஞ்சிரும். நம்ம முடிவும் மாறிடும். எப்போவுமே தீர்மானமாக இதை தான் செய்யணும்னு இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு தெரியாத கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணும்போது ஈஸியாக அவங்க மனம் மாறிடும். இந்த மாதிரியே நிறைய பேர் மேனிப்புலேட் ஆகி அவங்க ஓட்டுகளை கடைசி நேரத்தில் மாற்றிடுவாங்க. இதில் உச்சக்கட்ட மேனிப்புலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் போன எலெக்ஷன் போது நான் இவருக்கு தாண்டா ஓட்டு போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் கடைசி நேரத்தில் காலையில் எந்திரிச்சு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் சொன்னவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், பேரண்ட்ஸ் சொன்னவங்களுக்கு ஓட்டு போடுறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம். அது இல்லை, 4.5 வருஷமாக இந்த ஐடியாலஜிக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஐடியாலஜிக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வச்சு, ஏன்னா இருத்தலே அரசியல்னு சொல்லப்படுற ஒரு தளத்தில் நம்ம உடுத்துற உடையிலேருந்து உண்ற உணவு வரைக்கும் எல்லாமே அரசியல் மயமாகும் போது நம்ம ஏன் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோன்னு இத்தனை வருஷங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி ஒருத்தர் டிசைட் பண்ணி வைக்கிறோம். ஆன் த டே ஆஃப் எலெக்ஷன் எந்திரிச்ச உடனே அம்மா அப்பா சொன்னாங்கன்ட்டு போய் ஒரு ஓட்டை மாற்றி போட்டு வர்ற அளவுக்கு நம்ம மேனிப்புலேட் ஆனோம்னா நம்ம ஓட்டுக்கு எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்கோன்றது இங்கே முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இதனால் நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, இந்த வாட்டி நம்ம யாருக்கு ஓட்டு போட்டாலும் நம்ம ஏன் போடுறோன்றதை நன்கு அறிஞ்சு போடணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். யாரோட மேனிப்புலேஷனுக்கும் எந்த விதமான சேஞ்சஸ்க்கும் இரையாயிடக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இந்த மாதிரி மேனிப்புலேட் ஆகுறதின் விளைவுகள் என்னென்னா, நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணோன்னு நினைக்கிறோமோ அவங்கள விட்டுட்டு நம்ம பேரண்ட்ஸோ நம்ம நண்பர்களோ நம்ம பியர் குரூப்போ என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டுருவோம். நம்ம ஓட்டு போட்டு வந்து சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ண மாட்டோம், ரொம்ப ரிக்ரெட் தான் பண்ணுவோம். அதுக்கு நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம். அவங்க ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். வாக்குறுதிகளின் எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். ஜெயிக்கிறது தோக்கிறதுக்கு மீறி வாக்குறுதிகளோட எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். நம்ம
ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னா அவங்க ஐடியாலஜி ரெப்ரசென்ட் ஆகுறது தான் முக்கியமே தவிர அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்றது ரெண்டாம் பட்சம் தான் டெமோக்ரஸியில். நம்ம சப்போர்ட் பண்ணுற ஆட்களுடைய ரெப்ரசன்டேஷன் அங்கே வந்தாலே அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிதான் பெரும் பெரும் மாற்றங்கள் நடந்திருக்கு. இங்கே ஒரு பெரிய சக்தியான காங்கிரஸ் உடைந்து திமுக வந்ததுக்கான மிக முக்கியமான காரணமே அந்த ரெப்ரசன்டேஷனால தான் நடந்திருக்கு. நீங்களும் இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்றத தீர்மானமாக டிசைட் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.